சிலருக்கு ஆணுறுப்பு சிறியதாக இருப்பதன் காரணம் என்ன டாக்டர்? ஆணுறுப்பு பொறுத்த வரைக்கும் அளவு பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு உலகமெங்கும். இந்தியர்கள் ஆணுறுப்பு பற்றி சிங்கப்பூரில் ஒரு மிகப்பெரிய ஆய்வு பண்ணாங்க. சிங்கப்பூரில் 3 ரேசஸ் இருக்குது. இந்தியர்கள், அங்கே இருக்கக்கூடிய சீனர்கள், மலேசியா வாழ்கிறவங்க மலே. இந்த 3 எத்தினிக் குரூப்லேயும் இந்த 3 குரூப்லேயும் அளவெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 9.7 சென்டிமீட்டர்ஸ்லேருந்து 9.3 வரைக்கும் இருக்குது. ஆண்களுக்கு, இந்திய ஆண்களுக்கு ஆவரேஜ் வந்து 9.3. ஆனால் இது எல்லோரும் மெஷர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஆவரேஜ் தான் சொல்கிறோம். ஆணுறுப்பினுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப். அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒன்று வந்து ஷோவர் டைப், இன்னொன்று குரோவர் டைப். குரோ அப்படின்னா பெருசாகிறது. குரோவர் டைப் வந்து 80% ஆண்களுக்கு அப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், விரைப்படையும் போது ரொம்ப பெரிதாக விரைப்படையும். இது குரோவர் டைப். 80% ஆண்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிறதுனால பயப்பட வேண்டியதில்லை. ஷோவர் டைப் அப்படின்றது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் விரைப்படையும் போது கொஞ்சம் தான் விரைப்படையும். ஒரு 1/3 தான் விரைப்படையும். எப்போதுமே இதை பார்க்குறதுக்கு பெரிய ஆணுறுப்பு மாதிரி தெரியும். ஆனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது தான் ஆணுறுப்பு ஒரு செக்ஸ் உறுப்பு. சாதாரண இயல்பான நிலையில் அது சிறுநீர் போகக்கூடிய ஒரு பைப். அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஆணுறுப்பு அளந்து சைஸ் என்னதாக இருக்குதுன்னு எல்லாம் கவலைப்பட வேண்டாம். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கு உலகம் முழுவதும் குண்டாக இருக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 60% உலக மக்கள் தொகை குண்டாக இருக்கிறாங்க. உலகத்தில் என்றைக்கும் இப்படி இருந்ததில்லை. இன்னும் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நாட்களில், வரும் நாட்கள் இன்னும் எண்ணிக்கை அதிகமாகலாம். இந்த குண்டாகிறது ஆணுறுப்புடைய சைஸை சின்னதாக்கிடும். ஏன்னா ஆணுறுப்பு ஏற்கனவே உள்ள எலும்புக்கிட்ட இருந்து தான் உற்பத்தி ஆகும், தோல்லேருந்து வர்றதில்லை. அப்படி குண்டாக வெளியே வர்றதுக்கு. ஸோ பாதி தான் வெளியே வரும், பாதி உள்ளே இருக்கும். இதில் ஒரு 3 இன்ச்சு கொழுப்பு அவருக்கு தொப்பை வந்தது அப்படின்னா 3 இன்ச்சு ஆணுறுப்பு இருக்கும். ஆனால் அது மேலே கொழுப்பு படர்ந்ததுனால வெளியே தெரியக்கூடிய ஆணுறுப்பினுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 அந்த தோலுக்கடியில் இருக்கக்கூடிய கொழுப்பில் ஆண் ஹார்மோன் பெண் ஹார்மோனாக கன்வெர்ட் ஆகும். அரோமடைசேஷன் அப்படின்னு பேர். அதில் ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்கும். அதனால் குண்டாகாமல் நம்ம நார்மல் உடல் எடை அதோடு மெயின்டைன் பண்ணுறது சரியாக இருக்கும். 1. 2வதாக இயல்பாகவே பிறவிலேயே ஹார்மோன்கள் குறைபாடுகள், வேறு சில குறைபாடுகளாலேயும் இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளம், நிறைய காரணங்களால் ஒரு 2% அல்லதுக்கு அது குறைவான ஆண்களுக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்கும். அவங்களுக்கு ஆணுறுப்பு பிறவியிலேயே வளராமல் இருக்கலாம். அல்லது கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னு இந்த ஜெனட்டிக் குறைபாடுகள் நிறைய இருக்குது. XXY, XYY, இந்த மாதிரி X0, இந்த மாதிரி ஏராளமான கண்டிஷன்ஸ் இருக்குது. ஜெனட்டிக் குறைபாடுகள், ஹார்மோன் குறைபாடுகள், இப்படி பல காரணங்களால் ஆணுறுப்பு சின்னதாக இருக்கலாம். இவர்களை சரி செய்ய முடியும். இவர்களுக்கு என்ன குறைபாடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளையும் ஹார்மோன்களையும் கொடுத்து இவங்களை ஓரளவுக்கு அந்த ஆணுறுப்பு சைஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். குண்டாக இருக்கவங்கள உடல் எடையை குறைக்கணும்.